ட்ரெஸ் எடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க. ஏய், நான் 1,50,000 ரூபா 1,00,00,000 வாங்கி போட்டிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு நான் தண்ணியில நினைக்க மாட்டேன், ஜிகு ஜிகுன்னு போட்டுக்கிட்டு தெரிவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள் போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மறுநாள் நீ கழட்டி போட்டு அழுக்க துவைச்சுதானே ஆகணும். நீங்களும் துவைக்கிறீங்க, யதார்த்தவாதியும் துவைக்கிறான். இன்னும் சொல்ல போனா யதார்த்தவாதி 4 நாள் 5 நாள் போட்டிருப்பான் ஒரு துணிய. ஏன்னா அவனுக்கு அழுக்கு பெருசு கிடையாது. புரிஞ்சதுல சொல்றது? அவனுடைய சரீரத்தை மறைச்சிருந்தா போதும், அது அழுக்கா இருந்தானே எப்படி இருந்தானு போயிடுவான் அவன். இவனுக்கு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கும், ஆனா துணி மாத்திரம் வெள்ளையா இருக்கணும்பா. அப்ப இது ஏமாத்துறதானே? இதுதான் சாமி நீங்க நினைக்கிற சொகுசான வாழ்க்கை. அதே நோக்கிதான் எல்லாரும் பறக்கணும்னு பறக்குறீங்க, அதனாலதான் மாட்டிக்கிறீங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து சிந்திச்சு நம்மளுடைய குணபாவத்தையும் மனநிலைகளும் நம்மளுடைய பயணத்தையும் சீர்திருத்தம் பண்ணி பயணம் பண்ணணும்னால் சித்தர்கள் வழிபாட்டு நிலையில நீங்க இறங்கி பயணம் பண்ணாலும் மாத்திரம்தான் இது சாத்தியப்படும். ஆன்மீக பயணத்துல கூட சொல்றேன், சிவசித்தாந்த சித்தர்களுடைய வழிபாட்டு